சிவகங்கை அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் அவரை காவலர்கள் தாக்கும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. இதனிடையே மாவட்ட எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். விசாரணை என்ற பெயரில் அஜித்குமாரை சுற்றி வளைத்து காவலர்கள் சரமாரியாக தாக்கும் இந்த பதைபதைப்பு காட்சிகள் கொடூர சம்பவத்தை அம்பலப்படுத்தியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு கடந்த ஜூன் 27ஆம் தேதி சென்ற மதுரையைச் சேர்ந்த பெண் மருத்துவரின் காரில் இருந்த 10 சவரன் நகை காணாமல் போனது தொடர்பாக கோவில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் உள்ளிட்ட சிலரை அழைத்து திருப்புவனம் காவல்துறையினர் விசாரித்தனர். இதில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருப்புவனம் காவல்துறையினர் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் விசாரணையின் போது அஜித்குமார் தப்பிக்க முயன்றதாகவும் அப்போது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 27ஆம் தேதி மாலை தொடங்கி இரவு முழுவதும் அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதாகவும் 28ஆம் தேதி காலை வரை 4 இடங்களுக்கு அழைத்துச் சென்று தொடர்ந்து தாக்கியதால் தான் அஜித்குமார் உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையில் தற்பொழுது அதிர்ச்சியளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மடப்புரம் காளியம்மன் கோவில் அருகே உள்ள இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து அஜித்குமாரை சுற்றி நின்று பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்டவற்றால் காவலர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியது அம்பலமாகியுள்ளது. இந்த கொடூர காட்சிகளை உதவி ஆணையர் அலுவலகத்தின் கழிவறையில் இருந்து அங்கு பணியாற்றும் ஊழியர் ஒருவர் எடுத்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளார். உயிரிழந்த அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது என உடன் பணியாற்றும் அவரது நண்பர் வினோத் கூறினார். எப்பயுமே அந்த பேருக்காட்டில் காரை வழி அனுப்பிச்சுடுறதா சார் எங்களுக்கு வேலையை, ஒர்க்கே அதுதான். இவங்க நடக்க முடியாதனால அந்த காரை நிப்பாட்டி ஸ்ட்ரெச்சர்கிட்ட சொல்லி இந்த அஜித்குமார் தான் உள்ளே போய் கூப்பிட்டு போய் தரிசனம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது சார். வேறு ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட்ட விட்டு காரை பார்க் பண்ணியிருக்கேன் சார். திருப்பி எடுத்துகிட்டு வர்றப்ப வேறு டிரைவர், இன்னொரு ஆட்டோ டிரைவர் எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க சார். இந்த மணிக்கு வழி தாங்க மாட்டோமா என்னமோ தெரியல. திரும்பி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு மாட்டுக்கொட்டையில் வச்சுருக்கேன், சீட்டு கீழே வச்சுருக்கேன்னு சொன்னதோடு தேடி பார்த்தா அங்கே இல்லை சார். திருப்பி அடிக்க கிளம்பிட்டாங்க சார். தண்ணி கேட்டால் மிளகாப்பொடியை வாய்க்கில் கொட்டிட்டாங்க சார். கொட்டினதோட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்க எனக்கு வந்துடுச்சு. கம்பியை கொடுக்குறாங்க கையில், அந்த கம்பியை கொடுத்து நிற்கலை சார். யூரின் பிளட்டாக வெளியேறிடுச்சு. திருப்பி தூக்கிட்டு வரல. ஆஃபீஸுக்கு முன்னாடியே எந்த பேச்சு மூச்சு இல்லை. இந்நிலையில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத்தை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ள உள்துறை செயலாளர் அவரது பொறுப்பை ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி ஜி சந்தீஷ் கூடுதலாக கவனிப்பார் என தெரிவித்துள்ளார். மேலும் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை பணியிடை நீக்கம் செய்து தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார்.